ஆரம்பிச்சிட்டாங்களா? எனக்கு தெரியும் விளக்கமா சொன்னா தெரியும். எப்படி பிறந்தோம்? கானகத்திலே பிறந்தோம். கானகத்திலே ஆரம்பிச்சிட்டீங்க. சைலண்ட். தந்தை பறிகொடுத்த நாங்கள் எப்படி வாழ்வது என்று தெரியாமல் என்ன செய்தோம்? அப்படிப்பட்ட நேரத்திலே எங்கள் தாத்தா வியாச பகவான் எங்கள் ஐவரையும் எங்கள் தாய் ஆக 6 பேர்களையும் அழைத்து சென்று அப்படிப்பட்ட 100 பேர்களோடு எங்கள் ஐவரை ஒன்றாக சேர்த்தார். அப்படி ஒன்றாக சேர்த்து ஒரு தாய் பிள்ளையாக மகிழ்ச்சி பாசத்தோடு அப்படிப்பட்ட நேரத்தில்
இந்த 105 பேர்களிலே யாருக்கு அளிக்க வேண்டும் என்று யோசித்தார்கள். 105 பேர்களிலே தர்மன மூத்தான், தர்ம சிந்தனையுடையவர், அராவதி தவறாமல் பாண்டவர்களை நாட்டிற்கு அழைத்து வந்தது என்று மன வருத்தத்தோடு என்னை அன்போடு அழைப்பதாக அண்ணா தர்மனந்தரா தந்தையார் இறந்து சில காலமானது அன்னவரோ போற்றமடையவில்லை. அவருடைய ஆவியோ நாடகத்திலே மாடியிலே அழைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட துக்க சாதனத்தோடு நாட்டில் தந்தைக்கு வேண்டிய ஏமக்கடனை முடித்து வந்து பிறகு இளவரச தந்தைக்கு வேண்டிய கடனை காசி மாநகரம் சென்று முடித்து வந்தால் தந்தை சொல்லு மாடி வாடி சந்தோஷமாக ஆட்சி செய்யலாம். தந்தைக்கு வேண்டிய ஏமக்கடனை முடித்து அஸ்தினாபுரம் வருவதற்கு திரும்பிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்திலே சாரதா வனத்திலே வழியிலே அழகிய மண்டபத்தை அமைத்து ஐவரையும் ஓரிடம் தஞ்சூரிப்படி கட்டினார். அதற்கு விசைத்தோம் அந்த மாளிகையிலே உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே இது போன்ற நள்ளிரவு நேரத்திலே உடைய மந்திரி ரோஷனை விடுத்து இந்த மாளிகையை புறமிட்டு இட்டு வலிக்கிறோம். எம்பெருமானுடைய அருளினாலும் தம்பி தேவனுடைய எங்கள் நால்வரையும் அவர்களுக்கு தம்பி நாளிலே சுமந்து சென்றோம். இந்த சுரங்க பாட்டிலோ இடும்பா வளர்த்தே வந்து சேர்ந்தது. அப்படி இடும்பாவனம் சென்று இடுமர கொண்டோம். நம்முடைய தங்கை உங்கள கண்ணியின் சொல்லக்கூடிய நம்முடைய கண்ணியை அப்படி அந்த வனத்திற்கு காவல் வைத்து புறப்பட்டோம். பார்ப்பனரை குறை தீர்த்தோம். அதன் பிறகு பாஞ்சால நாடு சென்று பாஞ்சாலி சுய வளத்திலே வளர்ந்து பிள்ளை வளர்ந்து பாஞ்சாலி திருமணம் அஸ்தினாபுரம் வந்து தம்பி துரியோதனை கண்டு தம்பி துரியோதனா நாடு கட்டி